கஜகேசரி யோகம் ஒரு விரிவான பார்வை. ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ராஜ யோகங்களில் ஒன்றாக கருதப்படுவது கஜகேசரி யோகம். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். யானையின் பலத்தையும் சிங்கத்தின் கம்பீரத்தையும் ராஜயோக வாழ்க்கையையும் தரவல்லது இந்த யோகம். கஜகேசரி யோகம் எப்படி உருவாகிறது? ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து குரு பகவான் கேந்திர ஸ்தானங்கள் எனப்படும் 4, 7 அல்லது 10ஆம் வீடுகளில் அமர்ந்திருந்தால் இந்த யோகம் உண்டாகிறது. அதாவது சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் குரு, இது சுகஸ்தானம். சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் குரு, இது களத்திரஸ்தானம். சந்திரனுக்கு 10ஆம் வீட்டில் குரு, இது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். உதாரணம், ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் மேஷ ராசியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். குரு பகவான் கீழ்க்கண்ட ராசிகளில் இருந்தால் கஜகேசரி யோகம் உருவாகும். கடக ராசி சந்திரனிலிருந்து 4ஆம் வீடு, துலாம் ராசி சந்திரனிலிருந்து 7ஆம் வீடு, மகர ராசி சந்திரனிலிருந்து 10ஆம் வீடு. கஜகேசரி யோகத்தின் பலன்கள். இந்த யோகம் ஒருவருக்கு பல்வேறு நற்பலன்களை அள்ளி வழங்கும். அவற்றுள் சில: அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் உயர்வு. அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை அடையும் வாய்ப்பு. அரசாங்க பணியில் இருப்பின் கீழ்நிலையிலிருந்து உயர் அதிகாரி நிலைக்கு முன்னேற்றம். கல்வி, ஞானம் மற்றும் அறிவுத்திறன். சிறந்த கல்வி அறிவும் ஆழமான ஞானமும் உண்டாகும். கூர்மையான ஞாபக சக்தி மற்றும் கிரகிக்கும் திறன் அதிகரிக்கும். உயர்கல்வி, PhD, IAS போன்றவை மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சிறந்து விளங்கும் வாய்ப்பு. சொத்து, சுகம் மற்றும் வாகன யோகம். சொந்தமாக பல வீடுகள், நிலங்கள் வாங்கும் யோகம். வாகன வசதிகள் பெருகும். ஜாதகரின் லக்னத்திற்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம் வலிமையாக இருந்து இந்த யோகமும் அமைந்தால் சொகுசான வாழ்க்கையும் வசதியான வீடும் அமையும். வெற்றி மற்றும் புகழ். எதிரிகளை எளிதில் வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். ஜாதகத்தில் 6ஆம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருந்தால் எதிரிகள் ஜாதகரிடம் தோற்றுப்போவார்கள். சென்ற இடமெல்லாம் மதிப்பும் மரியாதையும் புகழும் உண்டாகும். மிக முக்கியமான நபர்களாக மதிக்கப்படுவார்கள். நல்ல பெயர் மற்றும் செல்வாக்கு. குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டிலும் நற்பெயரும் செல்வாக்கு உயரும். யோகம் சிறப்பாக செயல்பட சந்திரனும் குருவும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று நல்ல வலிமையுடன் இருப்பது யோகத்தின் பலனை பன்மடங்கு அதிகரிக்கும். சுப கிரகங்களின் பார்வை. இந்த இரு கிரகங்களும் சுப கிரகங்களான புதன், சுக்கிரன் ஆகியோரின் பார்வையை பெறுவதும் அவர்களுடன் இணைவதும் யோகத்தின் வலிமையை கூட்டும். சந்திரனின் நிலை. வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமிக்கு அருகிலுள்ள சந்திரன் கூடுதல் பலம் தரும். ஒரு அனுபவமிக்க ஜோதிடரை அணுகி விரிவான ஜாதக பரிசீலனை செய்வது சாலச் சிறந்தது.